வாரத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை இன்றைய உங்களோட இணைந்து தேவனை ஆராதிக்கிறதுக்கும் அவரை துதிக்கிறதுக்கும் அவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்வதற்கும் எனக்கு கிடைத்த அந்த அருமையான அந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்டி அவர்களுக்கும் இந்த சபையில் இருக்கிற ஒருத்தருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். செய்திக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பதாக சொன்னது போல பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா இதன் பற்றி சில காரியத்தை உங்களோட பகிர்ந்து கொண்டு அதுக்கப்புறம் நான் வசனத்துக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். ஏன்னா இந்த ஊழியத்துக்காக நீங்கள் பலர் ஜெபித்து வருகிறீர்கள், இதை தாங்கி வருகிறீர்கள். அதன் நிமித்தமாக இந்த ஊழியம் இது வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய 215 வருடங்களாக in 1811 it was started. So 215 வருடங்களாக ஆண்டவர் இதை இந்த ஊழியத்தை நடத்தி வருகிறார். எப்படி? சபையின் மூலமாக. சபையும் பைபிள் சொசைட்டியும் இணைந்து இந்த ஊழியத்தை இந்த பணியை செய்கிறதுனால இத்தனை வருடம் ஆண்டவர் இதை நடத்தி வருகிறார். இந்த தேசத்துல இருக்கும் இந்த தேசத்துல எத்தனை பாஷைகள் இருக்கு தெரியுமா? நிறைய வாலிபர்கள் இருக்கீங்க, சிறுவர்கள் இருக்கீங்க, பெரியவங்க இருக்கிறீங்க. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. 1000 சொன்னாங்க யாரோ, 2000, 7ன்ற மாதிரி இருக்குல்ல. $19,500 லாங்குவேஜஸ் இருக்கு. எவ்வளவு? நம்ம தேசத்துல. நான் உலகத்தை பத்தி பேசல. இது நானா ஏதோ கட்டுக்கதை பார்த்து இன்னும் இவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல. நம்மளுடைய அரசாங்கம் சொல்லுகிறது, சென்சஸ் நம்மளுக்கு சொல்லுகிறது. அப்போ இத்தனை பாஷைகள் நம்மளுடைய தேசத்துல இருக்கிறது. இதுல சரி, இவ்வளவு பாஷைகளில நம்ம வசனத்தை நம்மளால கொடுக்க முடியாது. அப்போ இதுக்கு ஏதாவது நம்ம ஒரு கண்டிஷன்ஸ் நம்ம போட்டோம்னா அதுக்கு நம்மளுக்கு உதவியா இருக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, கண்டிஷன்ஸ் என்ன பண்ணாங்க, சரி ஒரு 10 லட்சமாவது இருக்கட்டும், 10 லட்சம் மக்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வசனத்தை மொழிபெயர்ப்பு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் சரி 10 லட்சம்ன்றது ஜாஸ்தி, அட்லீஸ்ட் 1 லட்சமாவது இருக்கட்டும் அப்படின்னு. இப்போ இதுல இந்த 1 லட்சத்துக்கும் மேலாக இருக்கிற பாஷைகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 750 கிட்ட இருக்கிறது. சரிங்களா? அப்போ 700 பாஷைகள் நம்மளுடைய தேசத்துல மக்கள் பேசி கொண்டிருக்கிறார். That is their heart language. இன்னைக்கு எப்படி நம்மளுக்கு தமிழ் அப்படின்னு ஒண்ணு இல்ல, கன்னடா அப்படின்னு ஒண்ணு நம்ம we connect that. It's a heart language. நம்மளுடைய பாஷையில நம்மளுக்கு தேவனுடைய வார்த்தை இருப்பது இது ஆண்டவர் நம்மளுக்கு காட்டுகிற கிருபை. அப்போ இத்தனை பாஷைகளில இன்றைக்கு 174 பாஷைகளில மட்டும்தான் வசனம் மொழிபெயர்ப்பு ஏற்பட்டு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ 750 பாஷைகளில் இருந்து 174 பாஷைகள் இல்லை. அவ்வளவுதானா அப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல? இதுல இந்த ஒரு டிரான்ஸ்லேஷன்ஸ் ஒரு மொழிபெயர்ப்புக்கும் இருக்கிற இந்த போராட்டம், கஷ்டம். ஒரு பாஷையில மொழிபெயர்ப்பு எடுக்கணும்னா 40ல இருந்து 50 வருஷம் எடுக்கிறது. ஏதோ இன்னைக்கு உட்காந்தாங்க 2 மாசத்துல இல்ல 1 வருஷத்துல முடிந்தது அப்படின்னு கிடையாது. எத்தனையோ பேர் இந்த ஊழியத்தை அதாவது மொழிபெயர்ப்பை ஆரம்பித்தவர்கள் அது முடிவில் அவங்க இல்லை. போன வருஷம் நாகாமீஸ் பாஷையில ஆடியோ பைபிள் ரிலீஸ் பண்ணோம். ஆடியோ பைபிள் ரிலீஸ் பண்ணும்போது
எனக்கு வந்து அங்க நின்று அதை ரிலீஸ் பண்ணுவதுக்கு எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அந்த ஆடியோ பைபிளை இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சையோடு அந்த ஊழியத்தை ஆரம்பித்தவர் அன்றைக்கு மத்தியில இல்லை. இப்படி எத்தனையோ வருடங்கள் எடுக்கிறது. எத்தனையோ ஸ்காலர்ஸ் தேவைப்படுகிறாங்க. பாஷை தெரிய வேண்டும், கிரேக்கு பாஷை தெரிய வேண்டும், ஹீப்ரூ எபிரேயர் தெரிஞ்சிருக்க வேண்டும். எல்லா பாஷையிலும் இப்படி கிடைப்பாங்களா? எல்லா பாஷையிலும் கிடைக்க மாட்டாங்க. அப்போ இந்த போராட்டம், இந்த with all these challenges, பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியால இருந்து இந்த ஊழியத்தை நாம் இது ஒரு தாகத்தோட, ஒரு பாரத்தோட, இந்திய தேசத்துல இருக்கிற எல்லா பாஷைகளிலும் வேதம் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட சொன்னது போல சிறு பிள்ளைகளுக்காக இந்த ஒரு வீடியோ நம்ம இது பண்றோம். என்ன நோக்கம்? அவர்கள் வசனத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், வசனத்திலே வளர வேண்டும், வசனத்தை மையமாக வைத்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். அப்ப தன்னுடைய என்னுடைய பாஷையிலே வசனம் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வாஞ்சையில இன்றைக்கு இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இதுல 112 பாஷைகளில இப்போ டிரான்ஸ்லேஷன் ஒர்க் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்காக ஜெபித்து கொள்ளும். ஏன்னா எப்போ முடியும் நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க் அந்த மாதிரி ஒரு ஒர்க். ஏன்னா நிறைய கிராமங்கள்ல இருந்து வருவாங்க, ரொம்ப ரிமோட் பிளேசஸ்ல ட்ரைபல் மக்கள், இவங்கெல்லாம் வந்து டிரான்ஸ்லேஷன் வருவது, தன்னுடைய வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உட்காந்து இதுக்குன்னு செய்யறது, இதுக்காக உள்ள கமிட்மெண்ட் வேணும். இதன் மத்தியில இப்ப நம்ம இந்த கேட்க போற செய்தியை போல எவ்வளவோ தடைகள் உண்டு. ஏன்னா இந்த வசனம் போய் சேரக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு எதிரி அவனுடைய வேலை செஞ்சு பண்றது இல்லையா? அப்போ அந்த எதிரிக்கு எதிர்த்து நிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய ஜெபம் அவசியம். இந்த ஊழியத்துக்காகவும் இந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க்குக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதுல 35 பாஷைகள் முதல் முறையாக டிரான்ஸ்லேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. முதல் முறை டிரான்ஸ்லேஷன். இந்த பாஷையில இது வரைக்கும் பைபிள் கிடையாது. அப்ப அந்த ஒரு பாரம் நமக்கு வேண்டும். இத்தனை பேருக்கு வந்து இன்னும் வசனம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சே என்ற சந்தோஷம் ஒரு பக்கம். நம்ம வாசிக்கிறோம், கன்னடால இருக்குது, தெலுங்குல இருக்குது, தமிழ்ல இருக்குது, இல்ல இங்கிலீஷ்ல இருக்குது, நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, அதுல ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்குது. ஆனா இல்லாதவர்களுக்காக நம்ம ஜெபித்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு இந்த வசனம் போய் சேர வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை, ஒரு பாரம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த பாரம் இந்த சபையில இருக்குது. அதனாலதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாத்தீங்களா? வேர்ட் ஆஃப் லைஃப், ஜீவனை கொடுக்குகின்ற வசனம் அது. ஒருத்தன் வாழ வேண்டும் என்று விரும்புகிறான் என்றால் வசனத்தை நாடி வர வேண்டும். ஏன்னா அந்த வசனம் தான் ஜீவனை கொடுக்கிறவர். அதனால இந்த ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இது மட்டும் இல்ல, இந்த வசனத்தை பிரிண்ட் மட்டும் இல்லாமல் வேற வேற வழியாக நம்ம கொடுக்க வேண்டும். இந்த வீடியோ மூலமாக நம்ம கொடுக்கிறோம், அல்லது ஆடியோ பைபிளாக நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆடியோ பைபிள் என்பது இன்றைக்கு 93 பாஷைகளில இருக்கிறது. எத்தனை பாஷையில டிரான்ஸ்லேஷன் இருக்குன்னு சொன்ன? 174. பைபிள் ஆடியோ பைபிள் எதுல இருக்கு? 93. இன்னும் எத்தனை பாஷையில நம்ம பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? இதெல்லாம் ஏதோ நம்ம போனோம் ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்டுடியோல போய் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சோம் அப்படி கிடையாது. மாச கணக்கா எடுக்கும், சில நேரத்துல வருஷ கணக்கா எடுக்கும். ஒரு குஜராத்தி ஆடியோ பைபிள் பண்ணுவதுக்கு கிட்டத்தட்ட 8 வருஷம் எடுத்துட்டாங்க. அப்போ வருஷ கணக்காக எடுத்து இந்த கமிட்மெண்டோட இதை எடுத்து கடைசியில மக்களுக்கு போய் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு பாரத்துல இதை செய்து கொண்டிருக்கோம். ஆடியோ பைபிள் மட்டும் இல்ல, பிரெயில் பைபிள், அதாவது பார்வையற்றவர்கள் தொட்டு வாசிக்கிறதுக்காக, அது 23 பாஷையில இருக்குது. இந்த வர வருஷத்துல இன்னொரு 7 பாஷைகளில இன்னும் பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்போ இது போக சைன் லாங்குவேஜ், நிறைய பேருக்கு வந்து
பேச முடியாது, கேட்க முடியாது. எல்லாருக்கும் வசனம் கொடுக்க வேண்டும். எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய வசனம் இது. ஸோ பைபிள் சொசைட்டில இருந்து இந்த மாதிரி இந்த ஊழியங்களை எடுத்து வசனம் நம்மளுடைய தேசத்துல இருக்கிற எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு பாரத்தோட இதை சேர்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டிய காரியம் ஒன்றும் இருக்கிறது. ஏன்னா உலகத்துல 150 நாடுகளிலே பைபிள் சொசைட்டிஸ் இருக்கு. அதுல இருக்கிறதுலே இன்னும் சரியா சொல்ல போனா 154 தேசங்களிலே பைபிள் சொசைட்டிஸ் இருக்கு. இதுல இருக்கிறதுலே பெரிய பைபிள் சொசைட்டின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பைபிள் சொசைட்டி. இத்தனை பாஷைகளில மொழிபெயர்த்து டிரான்ஸ்லேஷன் பண்ணுகிற ஒரு பைபிள் சொசைட்டியும் நம்ம பைபிள் சொசைட்டி. அது மட்டும் இல்ல, உலகத்திலேயே பைபிள் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது மக்களுக்கு போய் சேர்க்கறதுல 2வது இடத்துல இருக்கிறது பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா. பிரேசிலுக்கு அப்புறம் பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா. அப்போ உலகத்துல தேவன் நிறைய நேரத்துல மக்கள் பேசுவாங்க இல்லையா? இன்னைக்கு கூட உலகத்துல இருக்கிற தலைவர்கள் சைனாவையும் இந்தியாவையும் நோக்கி எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருப்பாங்க. நீங்க வேணா பாருங்க, நியூஸ்ல பாருங்க. இந்தியாவை சாதாரணமா எடுக்க முடியாது. சைனாவை அப்போ ஆனா மக்களுக்கு தெரியாது எதுக்காக அப்படின்னு. பைபிளை அச்சு இடுகிறதுல, பிரிண்ட் பண்ணுவதில் சைனா முதல் இடத்துல இருக்கு. அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுல 2வது இடத்துல நம்ம இருக்கோம். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னை கனம் பண்ணுகிறவன் எவனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, என்னை கனம் பண்றவனை நான் ஆசீர்வதிப்பேன். அவருடைய வசனத்தை கனம் பண்ணுகிற ஒருத்தரையும் அவர் ஆசீர்வதிப்பார். வருஷத்துல இருக்கிற இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில வசனத்தை மையமாக வைத்து இந்த வருஷத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். அதோடைய ஆசீர்வாதத்தை நம்ம கண்டிப்பா அனுபவிப்போம். சரிங்களா? ஏன்னா இது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். என்னை கனம் பண்ணுகிறவன், அவருடைய வசனத்தை கனம் பண்ணுகிறவன், அவருடைய வார்த்தையை கனம் பண்ணுகிறவன் யாரா இருந்தாலும் சரி, நான் ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு அப்படி ஒரு தீர்மானத்தோட நம்ம இங்க வந்திருக்கிறோம். ஆனால் தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 17 ஆக்சிலரிஸ் இருக்குது, அந்தமானையும் சேர்த்து. ஸோ இந்த இடத்துல எல்லாம் போய் இந்த ஆக்சிலரிஸ் அங்க இருக்கிற சபைகளோட இணைந்து இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். சபை இல்லை அப்படின்னா பைபிள் சொசைட்டியோட எக்ஸிஸ்டன்ஸும் இல்லை. சபையில இருந்தா எங்களுக்கு கேட்பாங்க, நீங்க சில இடத்துல கேட்கலாம், இன்னும் இத்தனை பாஷைங்க இருக்கிற ஏன் பண்ணிக்கல அப்படின்னு. இன்னும் சபையில ரிக்வெஸ்ட் வந்துக்கல. இந்த லாங்குவேஜஸ் எல்லாமே சபையில கேட்பாங்க, எங்களுக்கு இந்த பாஷையில, நான் குஜராத் போயிருக்கிறேன், காத்தியாவாடின்னு ஒரு பாஷை இருக்குது, எங்களுக்கு இந்த பாஷையில எங்களுக்கு பைபிள் வேணும் அப்படின்னு சபையில கேட்கிறாங்க. எங்களுக்கு ஆடியோ பைபிள் வேணும் சபையில கேட்கிறாங்க. அப்ப இந்த சபையோட இணைந்து செய்கின்ற இந்த ஊழியர். அதனால்தான் வருஷத்துல ஒரு நாளாவது இந்த பைபிள் சொசைட்டிக்கு என்று ஒதுக்கி ஒரு சண்டே நம்ம வைக்கிறோம். ஸோ சபையில இதை எடுத்து சொல்லி அவர்களை இதுக்காக ஜெபிக்க வைக்க வேண்டும். ஏன்னா இந்த ஊழியத்துல இந்த இத்தனை நான் டிரான்ஸ்லேஷன் சொன்னதுல 6 டிரான்ஸ்லேஷன்ஸ் மட்டும்தான் இட் இஸ் ஃபண்டட் பை சம் ஏஜென்சிஸ். யாராவது ஒருத்தர் இதை பொறுப்பெடுத்து நாங்கள் இதுக்கு கொடுக்கிறோம் என்று. மற்ற இருக்கிற எல்லா பாஷைகளுமே சபை தாங்குகிறது. ஒரு டிரான்ஸ்லேஷன்ஸ், ஒரு பாஷைக்கு ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 15 to 20 லட்சம் நம்மளுக்கு செலவாகுது ஒரு பாஷைக்கு. அப்ப 112னா எவ்வளவு யோசித்து பாருங்க. ஒரு ஆடியோ பைபிள் நம்மளுக்கு செய்ய வேண்டும் என்றால் 10 லட்சத்துல இருந்து 15 லட்சம் ஆகிறது. இன்றைக்கு ஒரு 30 பாஷைகளிலே ஆடியோ பைபிள் ரெக்கார்டிங் பண்ணி கொண்டிருக்கோம். அப்போ நான் ஏதோ ஃபண்ட் இதுக்காக நான் சொல்லல, இதுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா ஆண்டவர் இதை நடத்தி கொண்டு இருக்கிறார். நிறைய பார்ட்னர்ஸ் இன்றைக்கு பைபிள் சொசைட்டியோட இணைந்து, இந்த ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங், இது பைபிள் சொசைட்டின்னு ஐயா சொன்னாங்க, ஆனா ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங் ஆஃப் ஆர் பார்ட்னர்ஸ்.
அவங்களோட இணைஞ்சு இதை நாங்க பண்ணிட்டு கொண்டிருக்கோம். போன வருஷம் முழு வருஷத்துல கிட்டத்தட்ட 50,000 ஆடியோ பைபிள்ஸ் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். இந்த வர வருஷத்துல 1 லட்சம் எங்களுக்கு டார்கெட். 1 லட்சம் ஆடியோ பைபிள் நம்ம தேசத்துல நம்ம வந்து கொடுக்க வேண்டும். ஏன்னா அநேகர் வாசிக்க வேண்டும் அப்படின்னு அவங்களுக்கு ஆசை இருக்கு. வசனத்தை நான் வாசிக்க வேண்டும் அப்படின்ற வாஞ்சை இருக்கிறது. ஆனா அவங்களால முடியல. நிறைய காரணங்கள். பார்வை மங்கி போயிருக்கலாம், பார்வை அற்றவர்கள் இருக்கிறார்கள், வயதா இருக்கலாம், இல்ல வாசிக்கிறதுக்கு தெரியாம இருக்கலாம். சோ அவர்களுக்கு எப்படியாவது கேட்கறதுக்கு ஆண்டவர் கேட்கறது மூலமாக வசனத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஊழியத்துல தொடர்ந்து நீங்கள் இணைந்து இதுக்காக ஜெபிங்கள். இன்னும் சொன்னது போல நம்ம ஆட்டோ டிரைவர்ஸ் ஃபெலோஷிப் மூலமாக இந்த பட்டணத்திலேயே தேவன் பெரிய காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். சில சாட்சியெல்லாம் சொல்லும்போது அதுல பைபிள் சொசைட்டியும் இந்த இணைந்து செய்யற இந்த பணியில ஆண்டவர் எப்படி இதை உபயோகிக்கிறார்னு கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்துல நாங்கள் முன்னேறி செல்வதுக்கும் தொடர்ந்து இந்த டிரான்ஸ்லேஷன்ஸ்லயும் இது போக இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. அதாவது பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ஸோட அங்க இணைந்து செய்கிறது. நிறைய டீட்டெயில்ஸ் இஃப் யூ வாண்ட் டு நோ மோர் நீங்க ப்ளீஸ் கான்டாக்ட். ஆனா இந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் ஒர்க், அப்புறம் இந்த ஆடியோ ஒர்க், மீடியா, இந்த ரிலேஷன்ஸ் இதெல்லாம் ஜெபித்துக் கொள்ளுங்க. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வருஷத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை சுவாமி உம்முடைய பாதத்துல வருவதற்கும் உம்முடைய ஊழியத்தின் சில காரியங்களை தெரிந்து கொள்வதற்கும் எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை உம்முடைய வசனம் எங்களுக்கு வந்து கிடைக்காம இருந்திருந்தால் சுவாமி, நாங்கள் இன்றைக்கு இந்த ஒரு நம்பிக்கை, ஒரு புது ஜீவனோட நாங்கள் வாழ்ந்திருக்க முடியாது சுவாமி. உம்முடைய வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த புது ஜீவனுக்காக, புது வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கெங்கேயோ இருந்த எங்களை, எப்படியோ இருந்த எங்களை சுவாமி உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை தேர்ந்து கொண்டு அழைத்து ஒரு நாளும் சுவாமி எங்களை பராமரித்து வருகிறே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலையும் சுவாமி வசனத்திலிருந்து சில காரியத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவரே நீர் தானே எங்கள் இடத்துல பேச முடியாது ஜெபிக்கிறோம். இந்த செய்தி ஏதோ கேட்டோம் போனோம் அப்படின்னு இல்லாதபடிக்கு சுவாமி எங்களுடைய வாழ்க்கையில ஒரு அங்கமாக இந்த செய்தி இருக்கிறதுக்கு நீர் உதவி செய்யும். நீ அமர்ந்திருக்கிற ஒருத்தரையும் உங்களுடைய பாத்துல வைக்கிறேன் சுவாமி. இந்த செய்தியை கேட்கும் பொழுதும் நீர்தாமே பரிசுத்த ஆவியானவராக நீர்தாமே அசைவாடி எங்களிடத்துல பேச முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த வருஷத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வரும்போது இது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த சபையில வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்வதற்கும். ஏன்னா இந்த சபையிலே விசேஷமாக இந்த அக்டோபர் மாதம் நடக்கிற அந்த ஊழியத்தை மையமாக வைத்து நடத்துகிற இந்த ப்ரோக்ராம், செமினார்ஸ் அதெல்லாம் கடந்து கொள்ளும் போது இந்த சபை ஊழியத்துல எவ்வளவு நீங்கள் ஈடுபடுகிறீர்கள், அப்புறம் எப்படி நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், இதெல்லாம் வந்து எனக்கு சில அனுபவங்கள் உண்டு. அதனால இந்த சபையிலிருந்து இன்றைக்கு வசனத்தை பகிர்ந்து கொள்வதற்கும் தேவனை ஆராதிக்கிறதுக்கும் எனக்கு அடுத்த தார்மையான ஒரு ஸ்லாக்கியம் ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன். மத்தேயு 2வது அதிகாரம் 1 to 12 வரைக்கும் யாராவது வாசிங்க சொந்தமா. மத்தேயு 2வது அதிகாரம். கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர்கள் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வேண்டும் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவரும் அவனோடு எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாடங்கள்
எல்லாரையும் கூடியிருந்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களுக்கு விசாரித்தார். அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதை நின்றார். யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமில் யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளினால் எழுதப்பட்டிருக்கிறதே என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்டபிடித்து நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினார். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளையிருந்து சடத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகி மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை கோலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். நன்றி நன்றி நன்றி. நிறைய பேர் யோசிக்கலாம், இது நான் கிறிஸ்துமஸ் தான் முடிஞ்சிருச்சு, இன்னும் என்ன அங்கேயே இருக்கிறீங்க அப்படின்னு யோசிக்கலாம்ல. இது இயேசு சுவாமி பிறந்து ஏறக்குறைய 4 அல்லது 5 மாசத்துக்கு அப்புறம் நடக்கிற ஒரு சம்பவம். நிறைய நேரத்துல நம்மளுடைய சபைகளில ஏதோ இயேசு சுவாமி அங்க பிறந்து இருக்கிற நேரத்துல எல்லாரும் வந்தாங்க பார்த்தாங்க அப்படின்னு நம்ம வந்து டிராமா அப்படி போட்டுருவோம் இல்லையா? டிராமால அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். அதனால நம்ம நினைச்சுக்கிறோம் இது ஏதோ இயேசு சுவாமி பறக்கும் போது அதே நாள்ல நடந்தது அப்படின்றது. ஆனா அப்படி கிடையாது. கிழக்குல இருந்து அநேகர் இயேசு சுவாமியை பார்க்க வேண்டும் அப்படின்னு சென்றிருக்கிறார்கள். நான் 3 பேர் நீ ஏன் சொல்லுகிறோம் அப்படின்றா அந்த கிஃப்ட்னால இல்ல, 3 இது கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? கோல்டு, பிராங்கின்சன்ஸ், மிர்ர் இல்ல. இந்த 3 கிஃப்டை வச்சு நம்ம வந்து 3 பேர்னு கணக்கு போட்டுறோம். 3 பேர் போனாங்க. ஆனா அநேகர் சென்றிருக்கிறாங்க. வரலாறுல நம்ம வாஸ்து பார்த்தோம்னா இந்தியால இருந்து சென்றிருக்கலாம் அப்படின்றது சொல்லுகிறது. சைனால இருந்து போயிருக்கலாம். அநேகர் இந்த பகுதியில இருந்து கிழக்குல இருந்து அநேகர் இயேசு சுவாமியை பார்க்க போயிருக்கிறார்கள். இந்த பயணம் என்பது ஏதோ சாதாரணமான பயணம் கிடையாது. சிலருக்கு வந்து அவங்க சொல்லுகிறது என்னன்னா 5 மாதத்துல இருந்து சிலருக்கு 1 வருஷம் கூட எடுத்திருக்கலாம். அப்போ இந்த கணக்கை வைத்துதான் ஏரோது வந்து கணக்கு போடுகிறாங்க. அப்போ பார்த்திருக்கிறாங்க. அப்போ எப்படின்னா ஒரு 2 வருஷத்துக்குள்ள இருக்கிற பிள்ளையா தான் இருக்கணும். 2 பிள்ளைனா அப்ப 2 வயசுக்கு பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் கொண்டுருங்க அப்படின்ட்டு இல்ல. அப்போ இயேசு சுவாமி பிறந்த செய்தி ஏதோ அங்க இருக்கிற சிலருக்கு மட்டும் கிடையாது, உலகத்துக்கே அறிவிக்கப்பட்டது. எப்படி? நட்சத்திரின் மூலமாக. ஒரு மனிதன் என்கிட்ட வந்து இயேசு சுவாமி பிறந்திருக்கிறான்னு சொன்னா நான் அவரால் யோசிக்கலாம். ஆனா அந்த நேரத்துல நட்சத்திரம் சொல்லுகிறது பிறந்திருக்கிறார்ப்பா அப்படின்னு. அல்லேலூயா. ஆண்டவருடைய படைப்பை சொல்லுகிறது ரட்சகர் பிறந்திருக்கிறார். அந்த செய்தியை பார்த்து இவர்களால சும்மா இருக்க முடியல. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இங்கே உட்கார்ந்து செலிப்ரேட் பண்ணியிருந்திருக்கலாம் இல்ல, ரட்சகர் பிறந்துட்டார் அப்படின்னு. ஆனா அவரை பார்க்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை, அவரை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு பாரம். எத்தனை மாசம் எடுத்தாலும் பரவாயில்ல, எத்தனை வருஷம் எடுத்தாலும் பரவாயில்ல, அவரை பார்க்க வேண்டும், அவரை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை. இந்த மக்கள் சந்திக்க போகணும்னு போன யாருமே வந்து யூதர் கிடையாது. அதனாலதான் அந்த கிழக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். கிழக்குல இருந்து
சாஸ்திரியார்கள் வர்றாரு. அது ஏன் அவ்வளவு முக்கியம் அப்படின்னா, இவர்கள் யூதர்கள் கிடையாது. இவர்கள் வணங்குற கடவுள் ஒருவேளை வேற கடவுளா இருந்திருக்கலாம். இவர்கள் ஆராதிக்கிற முறைகள் ஒருவேளை வேறதா இருக்கலாம். அவர்கள் கிட்ட இந்த மாதிரி வசனம் கிடையாது. யூதர்கள் தோரா வச்சிருந்தது போல இவர்கள்ட்ட கிடையாது. ஆனா நட்சத்திரம் சொல்லுகிறது, ரட்சகர் பிறந்திருக்கிறார், அவரை பார்க்க வேண்டும். அந்த ஒரு வாஞ்சை, ஒரு பாரம், அவரை எப்படியாவது சந்திக்க வேண்டும். சந்திக்க போற நேரத்துல அவருக்கென்று அவர்கள்கிட்ட இருந்த விலையோர்ந்தது என்ன இருக்கிறதோ அதை நம்ம கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வாஞ்சை. ஏதோ போய் சந்திச்சுட்டு பார்த்துட்டு அவரை ஏதோ வணக்கம் சொல்லிட்டு வரோம், அப்படி கிடையாது. அவரை சந்திக்க போகிறோம், என்கிட்ட இதான் இருக்குது பெஸ்ட், இதை நான் அவருக்கு கொடுக்க போறேன். இன்னைக்கு நாம் வந்திருக்கிற தேவனை சந்திக்க வேண்டும், அவரை தெரிந்து கொள்ள வேண்டும், அவரை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற வாஞ்சை எந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்கிறது. ஏன்னா இந்த வாஞ்சை வேற யாரும் நம்மளுக்கு கொடுக்க முடியாது, நமக்குள்ளாக வர வேண்டிய ஒன்று. நான் ஹாஸ்டல்ல இருக்கும்போது எனக்கு டெய்லி வசனம் சொன்னாதான் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும். அப்ப அந்த பிரேக்ஃபாஸ்ட்காக நம்ம வசனம் வாசிப்போம் இல்லையா? இன்னைக்கு சில வீடுகள் அப்படி உண்டு. காலையில ஒரு மெமரி வேர்ஸ் சொன்னாதான், ஒரு சாம் ஃபுல்லா கிடைச்சா ஆம்லெட் கிடைக்கும். நிறைய குடும்பங்கள் அப்படி உண்டு. ஆனா விருப்பத்தோட படிக்கிறதுல ஒரு வித்தியாசம். நான் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும், இயேசு சுவாமியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் யார், அவருடைய மரணம் என்னத்தை குறிக்கிறது, அவருடைய உயிர்த்தெழுதல் என்ன குறிக்கிறது, அவர் கற்றுக் கொடுத்த காரியங்கள் எனக்கு என்ன சொல்லி தருகிறது, இதை தினமும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு வாஞ்சை நம்மளுக்கு இருக்க வேண்டும். அவர்களுக்கு இருந்தது. அதனால்தான் மாச கணக்கு அவங்க செல்றாங்க இல்லையா? அவர்கள் அந்த இடத்துல வனாந்தரத்துல போய் அவரை சந்திக்க வேண்டும் என்று போறார்கள். போகும்போது 3 காரியத்தை வசனம் நம்மளுக்கு சொல்லுகிறது. என்னது? முதல்ல என்ன எடுத்துட்டு போறாங்கன்னு இருக்குது. கோல்டு. அடுத்தது பிராங்கின்சன்ஸ், இல்ல 3 காரியம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. எதுக்காக மத்தேயு இந்த 3 காரியத்தை மட்டும் சொல்லுகிறார்? இன்னும் அநேக காரியத்தை அவர்கள் கொடுத்திருக்கலாம், சரிங்களா? ஆனா இந்த 3 காரியத்தை மத்தேயு எடுத்து சொல்லுகிறார். இந்த 3ஐயும் கொடுத்தார்கள். எதற்கு? இன்னைக்காக கேள்வி கேட்டிருக்கிறீங்களா? கொடுத்தாங்க, சரி. ஆனா எதுக்காக இதை கொடுத்தாங்க? இது என்னத்தை குறிக்கிறது? நம்மளுக்கு நேரம் கிடையாது. ஆனா இதை நீங்கள் ஒரு வாஸ்து பாத்தீங்கன்னா, தங்கம் அல்லது கோல்டு என்பது ராஜாவை குறிக்கிறது. அந்த நாட்களில் நீங்கள் ராஜாக்கள் நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா, அந்த நாட்களில சாலமோனுக்கு தங்கத்தை பரிசாக கொடுத்தார்கள், ராஜாவா இருக்கிற காலத்துல. சோ அந்த ராஜாக்கு கொடுக்கிற ஒரு கிஃப்ட் கோல்டு, தங்கம். அப்போ இவர் ராஜா அப்படின்பதை அவர்கள் ஒற்றுக்கொள்ளுகிறார்கள். அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். இந்த உலகத்தின் ராஜா அப்படின்பதை இங்க இருந்து சென்றவர்கள் ஒப்பு கொடுக்கிறார்கள், நம்புறாங்க. உலகத்தின் ராஜா பிறந்திருக்கிறார். யாரோ சாதாரண யூத, அவங்க இப்போ எழுதும் போது யூதாவின் ராஜா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க வரும்போது தேவதூதன் மூலமாக அவர்கள் கற்றுக்கொள்கிறதுனா, இவர் ஏதோ யூதர்களுக்காக கிடையாது, உலகத்தின் ராஜா. அதுதான் நம்ம கடைசி ரெவலேஷன்லயும் நம்ம வாசிக்கிறது அதுதான். இஸ் த கிங் ஆஃப் கிங்ஸ், த லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். ஹல்லேலூயா. இவர்கள் அதை கற்றுக்கொண்டார்கள். பிறந்திருக்கிற ஒரு சாதாரண ஒரு கிடையாது, ராஜா. அதனாலதான் அவங்க நேரா போயிட்டு அரண்மனைக்கு போயிட்டாங்க. ஏன்னா ஒரு ராஜா பிறக்க வேண்டும்னா எங்க பிறக்க வேண்டும்? அரண்மனையில தானே இருக்கணும். சோ அவங்க தப்பு செய்யல.
ராஜா பிறந்திருக்கிறார் அப்படின்னா அரண்மனையில் தானே பிறந்திருக்க வேண்டும் அப்படின்னு அரண்மனைக்கு போறாங்க. ஆனா அந்த அரண்மனையில போனதுனால ராஜாக்கு அந்த செய்தி போகுது. அப்ப நீங்க பாருங்க, ஒருத்தருக்கும் ஆண்டவர் அவருடைய வசனத்தை எடுத்து சொல்லுகிறதுல ஒரு முறை உண்டு. வித்தியாசமான ஆட்களை அதுக்குன்னு பயன்படுத்துகிறார். ஆடு மேய்க்கிறவர்களுக்கு தேவதூர்களே போய் சொல்லுறாரு இல்லையா? சாதாரண மக்கள், ஒதுக்கப்பட்ட மக்கள், சமுதாயத்துல அவர்களுக்கு இடம் இல்லாத ஒரு சூழ்நிலையில அந்த நேரத்துல அவருக்கு அந்த செய்தி தேவதூதன் போய் சொல்லுங்க. ராஜாக்கும் போய் இந்த செய்தி கிடைக்கிறது. இயேசு சுவாமி அல்லது ரட்சகர், உலகத்தின் ரட்சகர், உலகத்தின் ராஜா பிறந்திருக்கிறார். அவர் எங்க? அவருக்கு அந்த செய்தி போகிறது. யார் மூலமாக போகிறது? இந்த சாஸ்திரியால் மூலமாக போகிறது. எல்லாருக்கும் அந்த செய்தி போகிறது, ஒரு விதத்துல போகிறது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு மனது ஹேரோதுக்கு கிடையாது. அப்போ என்ன இங்க பார்க்கிறோம் என்றால், வெளிச்சம் இந்த உலகத்துல வந்திருக்கிறது, ஆனா இருள் அதை மறுக்கிறது, அதை ஏற்றுக்கொள்வதற்கு மறுக்கிறது. இந்த ஒரு பேட்டில் யூ வில் ஃபேஸ் இட் இந்த வருஷத்துல. அதனால்தான் இந்த செய்தி ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிறார். இது ஏதோ பிறந்த நாள் அதோட முடிந்ததுன்னு கிடையாது. அந்த பிறந்த சில மாதங்களில நடக்கிற ஒரு சம்பவம் இது. உலகத்தின் ராஜா பிறந்திருக்கிறார். ஆனா அந்த ராஜாவை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த சமுதாயம் ரெடியா இல்லை. ரெண்டாவது என்ன கொடுத்தாங்க? பிராங்கின்சன்ஸ். பிராங்கின்சன்ஸ்ன்றது அந்த நாட்களிலும் சரி இப்பயும் சரி ஆலயத்துல, தேவாலயத்துல பிரதான ஆசாரியர் உபயோகிக்கின்ற ஒன்று, ஆராதனை வேளையில உபயோகிக்கிற ஒன்று. அப்போ பிராங்கின்சன்ஸ் இயேசு சுவாமிக்கு கொடுக்கணும் அப்படின்னா இவர் பிரதான ஆசாரியர் அப்படின்பதை அவர்கள் ஒப்பு கொடுக்கிறார். இவர் யாரு? ராஜா, அடுத்தது பிரதான ஆசாரியர். பிரதான ஆசாரியர் தான் யாரு? மக்களுக்கும் தேவனுக்கும் நடுவுல நிற்கிறவர்கள். அப்போ இயேசு சுவாமி பிரதான ஆசாரியர் அப்படின்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். பாருங்க, இவங்க எல்லாம் யூதர்கள் கிடையாது. ஆனா இவர் உலகத்தின் ராஜா அப்படின்பதை ஒத்துக்கொள்கிறார்கள். இவர் பிரதான ஆசாரியர் அப்படின்பதை ஒப்புக்கொள்கிறார்கள். இன்றைக்கு நிறைய நேரத்துல நாம் கூட சந்தேகப்படுகிறோம். குறிப்பாக இந்த உலகத்துல நடக்கிற காரியங்கள்லாம் பார்க்கும்போது, என்ன நம்ம இயேசு சுவாமிய ராஜான்னு சொல்லுகிறோம், அமைதியா இருக்கிறாரு, ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிறாரு இல்லையா? நிறைய கேள்விகள் நம்மளுக்கு வருகிறது. ஆனா அந்த நாட்களில இந்த மக்கள், இங்கிருந்து சென்றவர்கள், கிழக்குல இருந்து வந்தவர்கள், இவர் ராஜா அப்படின்பதை ஒப்புக்கொள்கிறார்கள். இவர் பிரதான ஆசாரியர் என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள். மூன்றாவது என்ன கொடுத்தாங்க? மயல். இது ஒருத்தர் மரிக்கும் பொழுது அவருடைய உடம்புல வைக்கிற ஒன்று. சரிங்களா? அப்போ எதுக்கு கொடுக்கணும்? நம்ம அவருடைய டெத் அண்ட் ரெசரக்ஷன் வி ஜஸ்ட் கனெக்ட். ஆனா எதற்காக இது கொடுக்கப்படுகிறது என்றால், ஒரு தீர்க்கதரிசி, அதாவது வசனத்தை எடுத்து சொல்லுகிற ஒருத்தர். நீங்கள் யாரையும் எடுத்துக்கோங்க, வாழ்க்கை ஒரு சாதாரணமான வாழ்க்கை கிடையாது. 12 சீஷர்கள் எடுத்துக்கோங்க, யோவானை தவிர மற்றவர்கள் எல்லாருமே கொல்லப்பட்டார்கள். யோவானை தவிர 11 சீஷர்களும் மற்றவர்கள் எல்லாருமே கொல்லப்பட்டார்கள். தேவனுக்கென்று சாட்சியாக நிற்கும் பொழுது தன்னை வெறுத்து நிற்கிறவர்கள் தீர்க்கதரிசிகள். அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை மக்களுக்கு எடுத்து சொல்லும் போது ஏதோ சாதாரணமான காரியம் கிடையாது. அந்த ஊரே, ஜனமே அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறது. அதுதான் இங்கேயும் நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் இருக்கிற அந்த யுத்தத்துல இவர் நிக்க போகிறார். இதுல சத்தியத்தை எடுத்து சொல்லுகிறவர்.
இவர் தீர்க்கதரிசி. வசனம் சொல்லுகிறது, நீங்க நான் எடுத்து வாசித்து பாருங்க. இந்த மூன்று காரியத்தையும் இயேசு சுவாமி தான் ராஜா அப்படின்பது வசனம் நம்மளுக்கு சொல்லுகிறது இல்லையா? இயேசு சுவாமி தான் பிரதான ஆசாரியர் என்பது எபிரேயர்ல நம்ம பார்க்கிறோம். 4வது அதிகாரத்திலும் 7வது அதிகாரத்திலையும் பாருங்க எடுத்து சொல்லுகிறது. இவரே தீர்க்கதரிசி அப்படின்னு யோவான் சொல்லுகிறார். யோவான் 6:14 ஒரு வேளை நீங்க வாசித்து பாருங்க. யாரா வாசிங்க, யோவான் 6:14. சாட்சி. Is that all? யோவான் 6:14. இவரே தீர்க்கதரிசி. இந்த மூன்றும் இங்கிருந்து போன அந்த ஞானிகள் அறிந்திருக்கிறார்கள், அதை ஏற்றுக்கொண்டார்கள், இதை நம்புகிறார்கள். இவர்தான் ராஜா, இவரே ஹை பிரீஸ்ட், பிரதான ஆசாரியர், இவரே தீர்க்கதரிசி. இந்த மூன்றையும் அக்செப்ட் பண்ண, அதனால்தான் மத்தேயு இதை எழுதுகிறார். கிழக்கிலிருந்து வந்தவர்கள் இவரே ராஜா என்று ஏற்றுக்கொண்டார்கள், இவரே பிரதான ஆசாரியர் அப்படின்பதை ஏற்றுக்கொண்டார்கள், இவரே தீர்க்கதரிசி அப்படின்னு ஏற்றுக்கொண்டார்கள். அதை ஏற்றுக்கொள்ளதுதான் அதை அக்செப்ட் பண்ணது, இதை கொடுப்பது. அப்போ எவ்வளவு ஒரு பெரிய ஒரு சத்தியத்தை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் பாருங்க. ஆண்டவர் அதை அவர்கள் வெளிப்படுத்திருக்கிறார். இன்றைக்கு நிறைய நம்ம கேள்வி கேட்கிறோம், அவர் எப்படி ராஜாவா இருக்க முடியும், அவர் எப்படி தீர்க்கதரிசியா இருக்க முடியும், ஆனா அந்த நாட்களில் இங்க இருந்து சென்றவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதை நம்பி அவருக்கு இந்த கிஃப்டை அவர்கள் கொடுக்கிறார்கள். இன்றைக்கு நாம் ஒரு கிஃப்ட் அவருக்கு கொடுக்கிறோம் அப்படின்றா அது எதற்காக கொடுக்கிறோம், என்ன கொடுக்கிறோம்ன்றது அடுத்த விஷயம். எதற்காக நம்ம கொடுக்கிறோம், அவர் யார் நமக்கு? ஒருவேளை இந்த வருஷம் முழுதும் இந்த நாட்களில நம்ம அவருக்கென்று சாட்சியாக வாழ வேண்டும் என்றால் அவர் யார் என்பது நமக்கு தெரிய வேண்டும். இந்த செய்தி அவர்களுக்கு கிடைத்து அவர்கள் போய் வசனம் என்ன சொல்லுகிறது, அவர்கள் அவரை ஆராதித்தார்கள். They worshipped him. They worshipped him. அவரை ஆராதித்தார்கள். எங்கெங்கிருந்தோ மக்கள் வந்து அந்த நாட்களில அவரை வந்து ஆராதிக்கிறார்கள். அதனால்தான் இன்னைக்கு நம்மளுடைய தேசத்துல நம்ம நிறைய நேரத்துல நினைச்சிடறோம், இது அவங்க விற்கிறாரான அவங்க இது அப்படி இப்படின்னு நிறைய பேசிடுறோம். ஆனா அந்த நாட்களில அவர்கள் ஒருவேளை இந்த செய்தி இந்த சத்தியம்லாம் தெரியாத ஒரு சூழ்நிலையில கூட 3 காரியத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டது. இவரே ராஜா, இவரே பிரதான ஆசாரியர். இன்னும் இந்த 3க்கும் வந்து உங்களுக்கு முக்கியத்துவம் தெரியணும்னா நிறைய வசனங்கள் இருக்குது, நேரம் நம்மளுக்கு பத்தாது. ஏன்னா இதோடைய முக்கியத்துவம் என்ன, அதுவும் குறிப்பா யூத மக்களுக்கு இது என்னத்தை எடுத்துக் கொள்கிறது, அப்புறம் மற்ற மக்களுக்கு இது என்னத்தை எடுத்து சொல்லுகிறது அப்படின்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சோ இந்த புதிய வருஷத்துல நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த புதிய வருஷத்துல இந்த ஞானிகளை போல இயேசு சுவாமி ராஜா, என்னுடைய வாழ்க்கையின் ராஜா அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வாழ்க்கை அவருக்கு, அவருடையது. இந்த வருஷம் எனக்கு அவர் கிருபியாக கொடுக்கிற ஒன்று. அவரே இஸ் தி லார்ட். அப்போ அவர் என்ன விரும்புகிறாரோ அதை நான் செய்ய வேண்டும் இல்லையா? என்னுடைய ராஜா என்ன விரும்புகிறாரோ அதை நான் செய்ய வேண்டும். ஏதோ வாரம் வந்து இங்க ஆராதிச்சுட்டு போறோம் அது கிடையாது. என்னுடைய தின வாழ்க்கையிலையும் நான் வேலை செய்கிற இடத்துலயும் எந்த வேலையா இருந்தாலும் சரி நான் என்னுடைய ராஜாக்காக நான் பண்றேன். Amen. I'm doing for him. He is the king. என்னுடைய வாழ்க்கைக்கு ராஜா அவர்.
என்னுடைய எல்லா தீர்மானமும் அவரை மையமாக நான் பண்ணுவேன். இந்த வருஷத்துல என்னதான் தீர்மானமா இருக்கட்டும், வருஷ கடைசியில நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க, இந்த வருஷம் வர வருஷத்துல நான் அப்படி இருக்க போறேன் அப்படி இருக்க போறேன் இல்லையா? சிலர் இப்பயே கூட மறந்துருப்பீங்க, 31ஆம் தேதி நீங்க என்ன பிரார்த்தனை பண்ணீங்க. சிலர் இந்த வருஷம் இந்த மாசம் முடிகிறதுக்குள்ள மறந்துடுவோம். இன்னும் சில மாதத்துக்கு அப்புறம் அப்படி நான் சொன்னேன்னா அப்படின்னு நம்ம கேட்டுருவோம் இல்லையா? We forget. ஆனா அவர் ராஜா. உங்களுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் he is the king. அவருக்கென்று வாழ வேண்டும். அவர் எனக்கு இந்த கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும். Amen. முதலாவதாக he is the Lord. இரண்டாவது, he is the one who connects us with the Father. பிதாவோட இணைக்கிறவர் இயேசு சுவாமி. அவருடைய மரணம், உயிர் தெழுந்தது நம்மளை பிதாவோட இணைக்கிறவர். He relates us with the Father. அவர் ஒருவேளை வராம இருந்தா பிதாவுக்கும் நமக்கும் ஒரு கேப் இருந்தது. We couldn't reach him. சரிங்களா? ஆண்டவர் 10 கட்டளை கொடுத்தார். அந்த 10 கட்டளை வைத்து இவர்கள் வாழ்வார்கள். ஆனால் உங்களால முடியல. இயேசு சுவாமி வந்தது நிமித்தமாக பிதாவோட நமக்கு ஒரு உறவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த உறவுல நாம் வளர வேண்டும். இன்றைக்கு வசனம் என்ன சொல்லுகிறது? பேதுரு சொல்லுகிறார், நம்ம எல்லாருமே ஆசாரியர்கள் இல்ல, we all are royal priesthood அப்படின்னு சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் அனைவரும் தேவனோட உறவாடுகிறோம். இட்ஸ் a daily thing. அது மட்டும் இல்ல, தேவனை விட்டு தூரம் இருக்கிறார்களே அவர்களையும் தேவனோட உறவாட வைக்க வேண்டியது நம்மளுடைய பணி. அதுக்காக தான் அந்த உலகத்துல நம்ம வைத்திருக்கிறோம். ஒரு பக்கம் அநேகர் இயேசு சுவாமியை விட்டு இல்லாட்டி ஆண்டவரை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிற நேரத்துல அவர்களை தேவனோட உறவாட வைக்க வேண்டிய பணி நம்மளுடைய பணி. அந்த ஒரு பணியில ஆண்டவர் வைத்திருக்கிறார். மூன்றாவது, ப்ராஃபட், தீர்க்கதரிசி. கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எல்லாருமே தீர்க்கதரிசிகள். We have to stand up for the truth. அதுக்காக சில விலை, we may have to give something, sacrifice இருக்கும். But we stand up for the truth. உண்மைக்காகவும் சத்தியத்துக்காகவும் எழுந்து நிற்கிறவர்கள். இந்த வருஷத்துல நாம் அப்படி செய்ய தயாராக இருப்போம். ஆண்டவரே என்னுடைய ராஜா அப்படின்னு ஏற்றுக்கொள்வது, என்னுடைய வாழ்க்கை இந்த வருஷம் நான் அவருடைய சித்தத்தின்படி வாழ்வேன். இந்த ஒரு புதிய வாழ்க்கை, இந்த ஒரு புதிய வருஷத்தை அவர் எனக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார். அவருக்கென்று வாழ்வேன். இரண்டாவது, அவரோட இருக்கிற அந்த உறவுல நான் இன்னும் வளருவேன். நேற்று இருந்ததோட இன்றைக்கு நான் இன்னும் அவரோட நெருங்கி வருவேன். ஆமென். இன்றைக்கு இருக்கிறத விட நாளைக்கு நாம் இன்னும் அவரோட நெருங்கி வருவேன். இயேசு சுவாமி வருவதற்கு முன்பதாக இந்த மாதிரி the holy place, பரிசுத்த தேவாலயத்துல இந்த இடத்துல ஒரு கர்டன் இருக்கும். அந்த கர்டனுக்கு உள்ள மற்றவர்கள் வர முடியாது, பிரதான ஆசிரியர் மட்டும்தான் போக முடியும். இயேசு சுவாமி மரிக்கிற நேரத்துல அந்த கர்டன் என்ன ஆச்சு? எப்படி கிழிஞ்சிச்சு? நீங்க ஒரு ஒரு கர்ச்சிப்ப மேல இருந்து அப்படி கிழிச்சிங்கன்னா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஆண்டவர் அதை கிழிச்சு போட்டு இன்னைக்கு அது செய்தனாலதான் இன்றைக்கு நாம இப்படி பேசி கொண்டிருக்கோம். ஆமென். அந்த தடையெல்லாம் எடுத்து போட்டு தேவனோட உறவாடுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இன்றைக்கு தேவனுக்கும் பிதாவானவருக்கும் நமக்கும் நடுவுல நம்மளுடைய சுயநலம் தான் வருமே தவிர வேற எதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவரே பிரதான ஆசிரியர்.
சோ இந்த புதிய வருஷம் எப்படியாக இருக்க போகிறது அப்படின்பது இந்த வசனத்துல இருந்து நம்மளுக்கு எடுத்து காட்டுகிறது. அவர்கள் இந்த செய்தி எல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் ஹேரோது வந்து சொல்லிட்டார், நீங்க போய் பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு, இல்லையா? ஆனா என்ன ஆச்சு? அவங்களுக்கு ஆண்டவர் வந்து ஒரு சொப்னம் கொடுக்குறாரு, நீங்க வேற வழியா போங்க, வேற வழியா போங்க. எனக்கு அது ரொம்ப நேரம் தட் ஸ்டாப் மீ. அந்த ஒரு வசனம் சில நேரத்துல வசனம் வாசிக்கும் போது அதுக்கப்புறமாக வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். வேற வழியாக நீங்க போயிருங்க, வேற வழியாக போயிருங்க. அப்போ வந்த வழி ஒண்ணு இல்லையா? ஹேரோது வந்து கேட்கிறாரு, திருப்பி போய் அவருக்கு சொல்லணும். அந்த நாட்களில் இருக்கிற ராஜா அவர் தான், அவர் கண்ட்ரோல்ல இருக்கிறது. அவர் சொல்லுகிறார். ஆனா தேவதூதன் அல்லது சொப்பனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், வேற வழியாக போயிருங்க, வேற வழியாக போங்க. அப்ப இந்த உலகம் ஒரு வழியாக போய் கொண்டிருக்கிறது. என்ன வழியில போய் கொண்டிருக்கிறது? இந்த வெளிச்சத்தையும் இந்த ஒளியையும் அழிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல உலகம் போய் கொண்டிருக்கிறது. ஆனா ஆண்டவரும் இவர்களை சொல்லி, நீங்க வேற வழியா போய் கோபாய் வேணாத. இன்னைக்கு அந்த வேறு வழி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். We have to understand that. இந்த வேறு வழி என்பது என்னது? How do we face darkness? இந்த உலகத்துல இருள் நம்மளை நோக்கி வரும் பொழுது நாம் எடுத்து செல்கிற இந்த வெளிச்சத்தை அழிக்க வேண்டும் என்ற ஒரு கூட்டம் இருக்கும் பொழுது இந்த வெளிச்சத்தை நாம் எப்படி எடுத்து செல்வது? இதுலதான் ஆண்டவருடைய ஞானம் வேணும். இதனால்தான் நாம் தினமும் ஜெபிக்க வேண்டும். தினமும் அவருடைய சித்தத்தை நாம் நாடுகிறோம். ஏதோ நம்மளுக்கு எனக்கு தெரிந்த செய்தியை வச்சு நான் பாட்டுக்கு எப்படியோ போறேன் அப்படி கிடையாது. தினந்தோறும் நாம் அவருடைய நெருங்கி வர வேண்டும். இந்த நாளில இயேசு சுவாமி எனக்கா என்ன வைத்திருக்கிறார், இந்த வாரத்துல நான் என்ன செய்ய வேண்டும்? தினந்தோறும் அவரை நெருங்கி வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த வருஷத்துல ஆண்டவர் நம்மளுக்கு கிருபையை தர முடியாது நான் ஜெபித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். கடைசி காலங்களில் நாம் இருக்கிறோம். ஒரு நாளும் நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், இந்த வேறு வழி எப்படி நாம் செய்ய வேண்டும் என்பது அவர் நம்மளுக்கு கற்றுத்தர வேண்டிய ஒன்று. இல்லாட்டி நாமும் மற்றவர்களோட உலக போற போக்குலயே நம்ம போயிட்டு இருக்க முடியாது. அந்த இருளின் வாழ்க்கையிலே நாம வாழ்ந்துட்டு கொண்டு இருக்க முடியாது. இதுதான் பவுல் எடுத்து சொல்லுகிறார். நீங்க வந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய விடுதலை நீங்க கொடுத்திருக்கிறார். பழைய அடிமைத்தனத்துல நீங்க இருக்காதீங்க. அந்த அடிமையான வாழ்க்கையை வாழாதீங்க. கிறிஸ்து கொடுத்திருக்கிற அந்த விடுதலையின் வாழ்க்கையில நீங்க வாழுங்க. அப்ப இந்த வருஷம் அவருடைய அந்த கொடுத்திருக்கிற அந்த விடுதலையான வாழ்க்கையில நாம எப்படி வாழ போகிறோம்? கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்க வேண்டும். ஏன்னா ஏதோ வருஷம் இது வருஷம் அப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு கேலண்டர் எடுப்போம், மாத்துவோம், அப்படியே போயிட்டே தான் இருக்கும். ஆனா போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்க பார்க்க விரும்புறீங்க? அந்த வித்தியாசத்தை காண வேண்டும் என்றால் அவரை நீங்கள் ராஜாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ராஜானா யூ வர்ஷிப் ஹிம் அண்ட் ஹி அலோன். அவர் உருவாட, he connects us, அவரோட உருவாட வேண்டும். அடுத்தது தீர்க்கதரிசியாக நிற்க வேண்டும். இதை மூன்றும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமா? அப்படி ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்றால் ஏதோ தெரிந்து கொள்ளது மட்டும் கிடையாது. சத்தியத்தை தெரிந்து கொண்டோம் அது மட்டும் கிடையாது, அறிந்து கொண்டோம் அது மட்டும் கிடையாது. அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நம்ம வாழ வேண்டும். அதுக்காக இயேசு சுவாமி நம்மை அழைக்கிறார். இந்த நாளிலே தேவன் தாமே நம்மளுக்கு கிருபை தருவாராக. So that this new year would be a blessed one. அவங்க கடைசியாக போகும்பொழுது என்ன வாசனம்? கடைசி வசனம் அதுல வாசிங்க, 12வது வசனம். எஸ், வேற வழியாக தன்னுடைய தேசத்துக்கு. நிறைய நேரத்துல இப்ப ஈவன் இந்தியாவில கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசு சுவாமி இந்தியாவுக்கு வந்தாரு அப்படி இப்படின்னு நிறைய இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா?
அதாவது என்ன நடந்திருக்கலாம் அப்படின்பதை என்ன நம்மளுடைய ஆர்காலஜிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, இங்க போயிட்டு வந்தவங்க இயேசு சுவாமியை சந்தித்தவர்கள் அவரை மீட் பண்ணிட்டு வந்துட்டு இவர் யார் என்பது இங்க இருக்கிற மக்களுக்கு எடுத்து சொல்லணும் இல்லையா? அதற்காக சில காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். சில படம் வரைஞ்சிருக்கிறார்கள், உலக ரட்சகர் பிறந்திருக்கிறார் அப்படின்பது. சில இடத்துல வந்து ஆர்கியலாஜிக்கல் சில இடத்துல சிலைகள் செய்து வைத்திருக்கிறார்கள், சில பாறைகளில எழுதியிருக்கிறார்கள். They want to somehow communicate. எங்கெல்லாம் போனாங்களோ, சைனாலையும் சரி எங்கெல்லாம் போனாங்களோ, they want to communicate to the people. மக்களுக்கு போய் சொல்றாங்க உலக ரட்சகர் பிறந்திருக்கிறார்கள். somehow they are communicating. இன்றைக்கு நாம் அமைதியா இருக்க முடியாது. அவர்கள் தன்னுடைய தேசத்துல போய் இயேசு சுவாமி அல்லது ரட்சகர் ராஜா பிறந்திருக்கிறார் அப்படி என்பது அவர்களால முடிந்த விதத்துல எப்படியாவது எடுத்து சொல்லுகிறார்கள். இன்றைக்கு நாம் எப்படி செய்கிறோம்? இந்த வருஷத்துல ஒருவேளை ஒரு தீர்மானம் நம்ம எடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு இருக்குன்றால் அது நம்மளுடைய தீர்மானம் அவருக்கென்று தீர்க்கதரிசிகளா நிற்க வேண்டும். We have to stand up for him. அதுக்கு அவர் தைரியத்தை கொடுக்கிறார், அவர் செய்தியை கொடுக்கிறார், அவரோட இணைந்திருக்க வேண்டும். ஏன்னா நம்மளுடைய எல்லா வாழ்க்கையும் சரி, ஒருத்தருடைய வாழ்க்கையும் வசனத்தை மையமாக இருக்கிறது. அந்த வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்வது மட்டும் இல்லாமல் இதன்படி இந்த வருஷத்துல நாம் வாழ்வோம் என்றால் வசனம் என்ன சொல்லுகிறது? He will come and bless. நிறைய நேரத்துல நாம் we want to be blessed இல்லையா? ஒருவேளை இன்னைக்கு இந்த முதலாவது வாரம் நம்ம எதுக்காக வருகிறோம்? இந்த வருஷம் எனக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் இல்லையா? அந்த ஒரு வாஞ்சை நம்மளுக்கு இருக்கிறது. அந்த ஒரு வாஞ்சையத்தோட நம்ம இங்க வருகிறோம். வந்து ஆண்டவருடைய பிரசனத்துல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம்னா இந்த வருஷம் எனக்கு வந்து எப்படி இருக்கும்? ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை. ஆனா அது இருக்க வேண்டும் என்றால் நாம் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை பிரதான ஆசாரியாக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அவர் தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்வது மட்டும் கிடையாது, இது எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில it must reflect. So may God help us. ஜெபம் செய்வோம். சில நிமிடங்கள் just pause. அமைதியாக இருந்து ஆண்டவரே, சில நாட்கள் முன்பதாக உம்முடைய பிறந்த நாளை கொண்டாடும். அதுல இருந்து சில நாட்களுக்கு அப்புறமே சுவாமி வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் இருக்கிற அந்த யுத்தத்துல இருக்கிற அந்த பாடுகள், கஷ்டங்கள், the challenges, யோசேப்பும் மரியாளும் எகிப்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒரு பக்கம் நீர் பிறந்ததை அந்த ஒரு சந்தோஷத்தை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. இன்னொரு பக்கம் எத்தனையோ தாயார்கள், பெற்றோர்கள் அவருடைய சிறு பிள்ளைகளை இழந்ததையும் நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, இந்த வெளிச்சத்துக்கு விரோதமாக நிற்கின்ற எவ்வளவோ இருளான காரியங்கள் இந்த தேசத்துல இருக்கிறது சுவாமி. இந்த வேளையில நீர்தாமே எங்களுக்கு கிருபை தாரும். நீரே ராஜா அப்படின்னு ஏற்றுக்கொள்வதுக்கும், நீரே பிரதான ஆசாரியர் அப்படின்றதை ஏற்றுக்கொள்வதுக்கும், நீரே தீர்க்கதரிசி அப்படின்னு ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். அதன்படி எங்களுடைய வாழ்க்கை இந்த வருடம் அதை மையமாக வைத்து எங்களுடைய தீர்மானம், எங்களுடைய விருப்பம், எங்களுடைய உறவு எல்லாத்தையும் நாங்கள் அமைத்துக் கொள்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வருஷத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே, உம்முடைய பாத்துல வருவதற்கும் உம்முடைய செய்தியை கேட்பதற்கும் எங்களுக்கு தந்த பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அநேக செய்திகள் ஏதோ இந்த ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதம் என்று பேசிக்கொண்டு போயிடுவாங்க சுவாமி. ஆனா இந்த வேளையில
உமக்கென்று சாட்சியாக நிற்பதுக்கு இந்த வருடத்துல எங்களுக்கு கிருபை தாரும். நீரே ராஜா என்பதை நாங்கள் இந்த உலகத்துக்கு கற்றுத்தருவதற்கும், நீரே அந்த பிரதான ஆசிரியர், உம்மை விட்டா வேற வழி இல்லை என்பதை கற்றுத்தருவதற்கும், நீரே தீர்க்கதரிசி, உண்மை சொல்லுகிறவர், தேவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்லுகிறவர், அதற்கென்று நிற்கிறவர் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கும் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்னீரே சுவாமி. இதை அனுபவிக்கிற எங்களுக்கு இதை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கும், இந்த தேசத்துல இருக்கிற ஒருத்தருக்கும் எடுத்து சொல்வதற்கும் நீர் எங்களுக்கு கிருபை தாரும். குடும்பமாகவும் எங்களுடைய தனிப்பட்ட முறையிலையும் ஆண்டவரே, நாங்கள் செய்கின்ற பணியின் நிமித்தமும் எல்லா இடத்துலையும் சுவாமி உமக்கென்று சாட்சியாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். அப்படி இருக்கும்போது சுவாமி நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கிறீர் சுவாமி. அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிக்கிறதுக்கும் உமக்குள்ளாக நாங்கள் கல்வி கொடுவதற்கும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். விசேஷமாக இந்த சபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இந்த இடத்துல நீர் இவர்களை வெளிச்சமாக வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இடத்துல இருக்கிற எல்லா இருளின் மத்தியிலும் சுவாமி இவர்கள் வெளிச்சமாக தொடர்ந்து இருப்பதற்கு நீர் அவர்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வெளிச்சம் இந்த சபையின் மூலமாக சுவாமி இந்த சுற்றுச்சூழலில் எடுத்து செல்வதற்கு நீர் உதவி செய்யும். அதே போல சுவாமி தொடர்ந்து இந்த ஆட்டோ டிரைவர்ஸ் மினிஸ்ட்ரி மூலமாக இந்த பட்டணத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர், குறிப்பாக ஒரு இடத்துலயும் இருக்கிற டிராவல் பண்ணுகிற ஒருத்தரும் இந்த ஆட்டோ மூலமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லும் போது சுவாமி அவர்கள் உம்முடைய வசனத்தை தெரிந்து கொள்வதற்கும் இப்படி ஆண்டவரை எடுத்து செய்கின்ற எல்லா ஊழியத்திலையும் இந்த சபையிலே தொடர்ந்து உதவி செய்யும். நீர் தாமே ஆசீர்வதி வழி நடத்தும் ஆண்டவரே. இந்த வருஷங்களையும் உம்முடைய பாதத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. எதிர்காலம் எப்படி இருக்கும், நாளை எப்படி இருக்கும் எங்களுக்கு தெரியாது சுவாமி, ஆனா உமக்கு தெரியும். உம்முடைய பாதத்திலே எங்களையும் எங்களுடைய வாழ்க்கையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய ஊழியத்தை, எங்களுடைய குடும்பத்தை உம்முடைய பாதத்துல வைக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் வழி நடத்தும். இந்த வருஷம் நீர்தாம எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி அமைக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த வழியில ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நன்றி.